வட தமிழகத்தில் திருமாவளவன் சொல்லுவா கிடையாதா காங்கிரஸுக்கு? இல்லை சார், வட தமிழகத்தில் இப்போ திருமாவுக்கு வாக்கு சதவீதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் ராகுல் காந்தி ஜனநாயகத்துக்கு படத்துக்கு ட்வீட் போடக்கூடியவர் கூட்டினாவில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் பங்கு தந்தாதான் கூட்டணி அல்லது இல்லைன்னு வாங்கி சொன்னா என்ன திமுக கலத்தி விட்டுருவானோங்கிற பயம். ஜனநாயகம் படத்துக்கு பாஜக நெருக்கடி கொடுக்குதுன்னு சொல்றாரே தவிர விஜய்ங்கிறவர் நடிச்ச படங்கிறத ராகுல் சொல்லலை சார். வன்னியர் சமுதாயத்து மத்தியில் திமுகவுக்கு எதிர்ப்பு. என் மக்களை வளராம திருவ திராவிட கட்சிகள் அவங்கள கையேந்தக்கூடிய நிலைமைக்கு வச்சுட்டாங்க. இந்த இலவசங்கள்ங்கிறது பொருளாதார திட்டப்படி நாட்டுக்கு கேடுன்னு சீமான் ஓங்கி அடிச்சு அபாரமா நிற்கிறாரு. அது இது மோடி கிட்ட உங்க பாச்சா பலிக்காது. நீங்க மதமாற்ற கும்பல், நீங்க மிஷினரி கூட்டம், நீங்க ஃபாரின் ஃபண்டை வச்சுக்கிட்டு மோடிக்கு எதிராக சதி பண்ணக்கூடிய கூட்டம். பாஜக எதிர்ப்பான ஓட்டு தான் இந்த திமுக கூட்டணி ஜெயிச்சுட்டு வருது. இப்ப அதை மறைமாற்றி விஜய்க்கு திருப்புற மாதிரி இருக்கு. விஜய் கரூர் வழக்குல அக்யூஸ்ட் ஆகி ஸ்பீடி ட்ரையல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி அவர் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குட்டிக்கணான். என்ன சார், 3 தேர்தலில் திமுக கூட்டணி இன்டாக்டா இருந்தது. ஆனால் 2026 தேர்தல் சந்திக்கும் போது அங்கே கலகலத்து ஆரம்பிச்சு. அதுவே அதிமுக கூட்டணி வலுவாயிட்டே இருக்க சார். சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. திமுக கூட்டணி இன்டாக்டா இன்னைக்கு வர இருக்கு, நாளைக்கும் இருக்குங்கிறதா என்னோட கணிப்பு. அங்க புகைசிகளே இல்லை, அப்படியே ஒற்றுமையா இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒற்றுமையா இருந்த ஒரு கூட்டணி சொல்லுங்க. எதுவுமே இல்லை. அப்ப இது எவ்வளவு நாள் ஒற்றுமையா இருக்கு? அதாவது அந்த கூட்டணி தேர்தல் முடிஞ்சோட அவங்கவுங்க பிரிஞ்சு போயிடும், அவங்கவுங்க வேலை பார்ப்பாங்க. இவர் சேர்த்து வச்சு ஒரேடியா அழிக்கிறாரு கட்சிங்களை. ஒண்ணும் இல்லாம இவர் உட்பட எல்லாருமே தோத்து தான் இருந்தாங்க. தோத்து போனவங்கலாம் ஒன்னா சேர்ந்து ஜெயித்திருக்காங்க. யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும். அந்த அணிக்குள்ள யாருக்கு வலு இருக்கு? என்ன சார், அந்த அணிக்குள்ள யாருக்கு வலு இருக்கு? திமுக தவிர வேற யாருக்கும் வலுவில்லை சார். திமுகவும் தனியா நின்று தோக்கத்தானே செய்தாங்க. உங்களுக்கே சாதகமான பாயிண்ட் எடுத்து நான் கொடுக்குறேன். திமுகவும் தனியா நின்று 25 விழுக்காடு வாக்கு தானே எடுத்தாங்க. ஆமா, 2014. ஆமா, காங்கிரஸ் கட்சி வசந்த மருத்துவர் யாரும் டெபாசிட் வாங்கல. ஆமா, மாணிக் தாகூர் 4 விழுக்காடு தானே எடுத்தாரு. ஆமா, ஜோதிமணி, த கிரேட் ஜோதிமணி, வாழும் இந்திரா காந்தி அம்மையார், அவங்களுக்கு மோடியை பற்றி தரக்குறவா பேசக்கூடிய அந்த அம்மையார் 3 விழுக்காடு ஓட்டு கூட எடுக்கலையே. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். வட தமிழகத்துல திருமாவளவன் சொல்லுவா கிடையாதா காங்கிரஸுக்கு? இல்லை சார், வட தமிழகத்தில் இப்ப திருமாவுக்கு வாக்கு சதவீதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? திருமாவளவன் 0.7 எடுத்தவர் தானே தனியா நின்று. ஆமா சார். வைகோ 0.9 தானே. நீங்க சொல்றது கம்யூனிஸ்ட் 6 தானே. கரெக்ட். அதனாலதான் ஒரு கான்செப்ட் வைஸ் சொல்றேன். தோத்து போனவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நின்று 33 53 ஆச்சு. 33 வந்து 45க்கு மேல வந்துட்டு இருக்குது. அதனால அவங்க பிரிய மாட்டாங்கிறது என்னோட கான்செப்ட் வைஸ். இது ஆசையோ எதிர்பார்ப்போ இல்லை, என்னோட கான்செப்ட். காரணம், யாருக்கு அங்க பலம் இல்லை. ஏன் ராகுல் காந்தி ஜனநாயகத்துக்கு படத்துக்கு ட்வீட் போடக்கூடியவர், தாவேகா தலைவர், தென்னிந்தியாவில் மிகப்பெரிய நட்சத்திரம் விஜய் நடித்தன்னு போட வேண்டியதானே. விஜய்க்கு பேர் அங்க ஏன் இல்லை? ஏன் கூட்டம் கூட்டினாவில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில பங்கு தந்தாதான் கூட்டணி அல்லது இல்லைன்னு வாங்கி சொன்னா என்ன திமுக கலத்தி விட்டுருவானோங்கிற பயம். சார் அப்படி இல்லை சார். அதே ராகுல் காந்தி நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோன்னு சொல்லவே இல்லையே சார். அப்படின்னா அவருடைய சாய்ஸ் விஜயும் போல இருக்குது இல்லை, அவர் தைரியமா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இப்படியே தான் நீங்க பேசிட்டு இருப்பீங்க, காலம் ஃபுல்லா இப்படியே தான் பேசிட்டு இருப்பீங்க சார். ஜனநாயகம் படத்துக்கு பாஜக நெருக்கடி கொடுக்குதுன்னு சொல்றாரே தவிர விஜய்ங்கிறவர் நடிச்ச படங்கிறத ராகுல் சொல்லலை சார். இத்தனைக்கும் விஜய் வந்து ஓட்சோரி போராட்டத்துக்கு அனைத்து கட்சி எம்பிகளும் பாராளுமன்றத்தை நோக்கி ராகுல் தலைமையில் போகும்போது ராகுல் கைதுக்கு தமிழ்நாட்டில இருந்து கண்டிச்ச ஆளு விஜய் சார். ராகுல் காந்தி பேரை போட்டு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கண்டிச்சாரு. அந்த நன்றி கூட ராகுல் காந்தி காட்ட மாட்டாங்கிறார சார். அது ரைட்டு சார். ஆனா தேர்தல் நெருங்க காங்கிரஸ் அப்படியே விஜய் பக்கம் சாயரம் போல தெரியுதுல்ல. அவங்களுக்கு தமிழகம் முக்கியம் இல்லை,
பாண்டிச்சேரி, கேரளா முக்கியம் போல தெரியுதே. அதான் 117 காங்கிரஸுக்கு 117, விஜய்க்கு 117, அகில இந்திய அளவில் ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்காக போராடக்கூடிய தலைவரான ராகுல் காந்தி, நீங்க செல்வ பெருந்தகை, அவர் எங்களுக்கு முக்கியமானவர். மல்லிகார்ஜுன கார்கேயோட புடியில மல்லிகார்ஜுன கார்கேயோட அபிமானத்தை பெற்றவர், அவரை சிஎம் கேண்டிடேட்டா சொல்றேங்கன்னு விஜய்கிட்ட கேட்டிருக்கிறாரு. விஜய்க்கும் ராகுலுக்கும் இது பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்க. விஜய் வந்து நான் எப்படி ஒரு செல்வ பெருந்தகை சிஎம்மா சொல்ல முடியும்னு கேட்கிறாராம். சார், ஆனால் ராகுல் காந்தி டெல்லிக்கு அழைச்சி கூப்பிடுறப்ப பெரும்பாலானவர்கள் நம்ம வளரணும், அதனால் விஜய் கூட கூட்டணி வச்சே ஆகணும். அதுதான் அதில் ஒரு சிலர் வந்து 117 விஜய் கொடுக்காண்டா, நம்ம 134 நிற்போம், விஜய் 100 நின்னா தான் நம்ம வளர முடியும்னு கூட இது ப. சிதம்பரம், திருநாக்கரசு போன்றவங்கலாம் சொல்கிறாங்களாம். திருநாக்கரசா தான் சொல்கிறாரு, பலன் நிரூபிக்காத ஒருத்தரை நம்பி நம்ம போக முடியாது, நம்மளை சிஎம்மா சொல்லட்டு, செல்வ பெருந்தகை சிஎம்மா சொல்லட்டு, அவர் 100 சீட்டு வாங்கிட்டுன்னு திருநாக்கரசு 134 நின்னா தான் நாம் வளர முடியும், நம்ம விஜயோட அதிகம் நின்னா தான் வளர முடியும்னு திருநாக்கரசு சொல்கிறாராம். சார், நீங்கள் சொல்கிற திருநாவுக்கரசு, ப. சிதம்பரம் யாரு சார்? யாரு சார் அவங்க? திமுகவுக்கு வேண்டப்பட்டவங்க. திமுக கூட்டணியோடு சேர்ந்தா நம்ம வாரிசுங்க நிற்கிற அந்த கணக்கில் தான் சார் அவங்க கணக்கு போடுறாங்க. அப்போன்னா அப்படி இருக்கிறப்ப நீங்கள் சொல்கிறப்ப ப்ரோ இன்கம்சி திமுகவுக்கு இருக்குதுன்றீங்களா? ப்ரோ இன்கம்பன்சி இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, மிக்சடாக தான் இருக்குது. ரெண்டுத்தில் எது அதிகமாக இருக்குது சார்? அது ரிசல்ட்டில் தான் தெரியும். இதுவரை ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு அதிகம் வந்தது 5 விழுக்காடு தான். அந்த மகளிர் உரிமை தொகை இதிலெல்லாம் வந்து பல மாநிலங்களில் ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்குது. இங்கே மத்திய பிரதேசில் சவுகானுக்கு இருந்தது, தென் மகாராஷ்டிராவில் இருந்தது, ஹரியானாவில் இருந்தது, ஜார்க்கண்டில் இருந்தது, எல்லாமே பீகாரில் நிதிஷ்குமாருக்கு பெரிய அளவுக்கு இருந்தது. பெரும்பாலும் ப்ரோ இன்கம்பன்சி இருக்குது. ப்ரோ இன்கம்பன்சி காரணம் விடுபட்ட அந்த 20 லட்சம் பேருக்கு உதவி கொடுத்தது. என் நண்பர் சபா ராஜேந்திரன், நெய்வேலி எம்எல்ஏலாம் அவர் தொகுதியில் மேக்சிமம் அதை கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்தமாக இது பண்ணார். ஏன்னா அது ஓட்டு, ப்ரோ இன்கம்பன்சி ஓட்டு. அதே போல் லேப்டாப் 10 லட்சம் பேருக்கு. இப்படி ஒவ்வொரு இதுலையும் திமுக கரெக்டாக தான் இருக்காங்க, ஸ்கோர் பண்ணி தான் இருக்காங்க. ஆனால் வன்னியர் சமுதாயத்து மத்தியில் திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்கு சார். நீங்கள் சொல்கிற வன்னியர் மத்தியில் எதிர்ப்பு இருக்கு. நீங்கள் சொல்கிற அதே உதாரணத்தை நான் ஒன்று சொல்லுவேன் சார். 2021 கேரளா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இங்கெல்லாம் கொரோனா எதிர்கொண்ட கட்சிகள், அங்கே ஆளுங்கட்சி திருப்பி 2021 ஜெயிச்சது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒண்டி தான் ஆளுங்கட்சி தோத்து சார். இது 40,000 கோடி செலவு பண்ணி தோக்கடிச்ச அப்படிப்பட்ட தமிழக மக்கள் எப்படி திருப்பியும் இவரை ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதுன்னு ஏன் சார் சொல்லக்கூடாது? 2019 ஆண்டு மக்களவை தேர்தலில் 8000 ஓட்டு விசார் பார்த்திபன், பாமக என் கூட இருந்த ஒரு தம்பி, அவர் வந்து திமுக உதயசூரியனில் நின்னார், தேமுதிக கேப்டன் கூட இருந்தார், எம்எல்ஏ இருந்தார். அவர் வந்து 8000 ஓட்டு உதயசூரியனில் ரெட்டையிலையோட அவருக்கு அதிகம். எங்கே எடப்பாடிக்கு தொகுதி, முதலமைச்சருக்கு தொகுதி, ஆளுங்கட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தொகுதி, நல்லா செய்திருக்காரு சேலத்துக்கு, நம்ம நியாயத்துக்கு புறம்பா பேச மாட்டேன். அப்படி இருந்தும் அங்கே 8000 ஓட்டு அவருக்கு டவுன். காரணம் அவருக்கு எதிர்ப்பெல்லாம் அங்கே இருந்தது. அதே எடப்பாடி பழனிசாமி 10.5 கொடுக்குறாரு. எனக்கும் அவருக்கு அதில் விரோதம் இருக்குது. எனக்கு அவருக்குள்ள விரோதமே அதில் தான் வந்தது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுக்கக்கூடாதுன்னு அதில் கொடுக்கலான்னு சுனில் கனகூர் சொன்னாப்புல, எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு கொடுத்து தான் ஆகணும்னு சொன்னாப்புல. அன்னைக்கு ரொம்ப தெளிவாக சொன்னவர் டிடிவி தினகரன். 10.5ங்கிறது ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறது கொடுத்தாருன்னு சொன்னார். நான் நீ எண்ணிக்கை அதிகம் இருந்ததுன்னா கூடயே கொடு, அதை பற்றி நான் மாற்று கருத்து சொல்ல மாட்டேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுக்க தப்புன்னு அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். என்னைக்கும் எந்த இடத்திலும் எல்லாரும் முன்னாடியும் ஒரே மாதிரி நான் பேசக்கூடிய ஆளு. அந்த 10.5 கொடுத்ததுல அவர் வந்து 93,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தாரு. அப்ப அங்க வந்து காரணம் இந்த 10.5ங்கிறதுக்கான ஒரு இதுதான். இதே எடப்பாடி பழனிசாமி மக்களவையில் அவரோட கட்சி ஓபிஎஸ்க்கு மகனை தவிர எல்லாரும் 38 பேர் அந்த அணி தோக்கும் போது சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் போதுமான இடத்தை பெற்று அவர் வெற்றி பெற்றார்னா வடக்க வன்னியர்களும் தெற்க தேவேந்திர வேளாளர், காங்கிரசும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத அணினாரு. இப்ப அவர் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் மக்கள் வந்து சீமான கூடுதல் ஆதரவு கொடுத்து
இதை நீங்க மறைச்சிக்கிட்டு பேசாதீங்க. இங்க திமுகவும் அதிமுகவும் தான் இருக்குன்னு சொல்றது ஒரு கருத்து பார்வையற்ற சகோதரர்களின் செயல். இங்க திமுக அதிமுக இருக்குது. விஜய் பெரிய ஸ்டார் களத்துக்குள்ள வராரு. சார் நீங்க சொன்னீங்கல்ல, ஸ்டாலின் 10 லட்சம் லேப்டாப் வழங்கியிருக்கார். அது யாருக்கு வழங்கினார்? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு 10 லட்சம். ஆனால் அதிமுக ஆட்சியில் 52 லட்சம் லேப்டாப் வாங்கியிருக்காங்க சார். +1 +2 அவங்க உபயோகத்திற்கு. இங்கே எக்ஸாம் முடிய போது இப்போ கொடுத்துருக்கு என்ன லாபம்? அதிமுக போடலாம், விஜய்க்கு போடலாம், சீமானுக்கும் போடலாம், 3 பேர்ல ஒருத்தருக்கு போடலாம், அல்லது சுயேட்சை கூட போடலாம். இவங்க சுய, அதாவது மாணவர்கள் வளரும் இல்லை, ஓட்டு எதிர்பார்த்து சுயம், அதாவது தான் ஜெயிக்கணும்ட்டு பெரிய லெவல் மனசு இல்லை சார், ஒரு குறுகிய மனசுல கொடுத்துருக்காங்க. ரூபாய்க்கு 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அண்ணா என்னங்க சொல்றாரு? ஆஸ்பிரேஷன் ஓட்டு தானங்க, அது எல்லாரும் செய்யறது தானங்க சார். இன்னொன்று, நீங்க மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இன்னைக்கு, அதுவே எடப்பாடி 2000 ரூபாய் சொல்லியிருக்கார். அது இன்னைக்கு ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய செக்க அமைஞ்சிருக்கு சார். அவர் எப்படி இதுல இருந்து மேல போறாரு? 5 விழுக்காடு வாக்கு இலவசத்துக்கு கிடைக்குது. அந்த 5 விழுக்காடு வாக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில ஸ்டாலினுக்கே போயிரும்னு எடப்பாடி கணக்கு போடுறாரு. அது போகக்கூடாதுங்கிறதுக்காக 2000 அவர் ஒரு இதை சொல்றாரு. இந்த மக்கள் தான் இதை முடிவு பண்ணணும்னா, அப்படி எடப்பாடியும் இலவசத்துக்காக போட்டி போடுறத நான் தவறுன்னு சொல்லலை. ஸ்டாலின் கொடுக்கறது இலவசம் தான், உரிமை தொகைங்கிற பேர்ல. அவரும் 2000 கொடுக்க போறாருங்கிறது இலவசம் தான். அதுல நான் எடப்பாடியை நான் குறை சொல்லதுக்கு விரும்பல. இதுல ஸ்டாலின் கொடுக்குறாருங்கும் போது கொடுக்கிறவருக்கு அட்வான்டேஜ் பொசிஷன் அதிகம் இருக்குங்கிறது என்னோட பார்வை. இதுல நீங்க பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், என் மக்களை வளராம திராவிட கட்சிகள் அவங்கள கையேந்தக்கூடிய நிலைமைக்கு வச்சுட்டாங்க. இந்த இலவசங்கள்ங்கிறது பொருளாதார திட்டப்படி நாட்டுக்கு கேடுன்னு சீமான் ஓங்கி அடிச்சு அபாரமா நிற்கிறாரு. அது துணிச்சலா நிற்கக்கூடிய ஒரு நிலைப்பாட சீமான் எடுத்திருக்கிறார். விஜய் 3000 கொடுக்க போறாரா, அல்லது இப்படி இலவசங்கள் கொடுத்து மக்களை கெடுக்கிறது, வளர்ச்சி பாதையில நாட்டை கொண்டு போகாது சொல்ல போறாராங்கிறத மக்கள் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வேணா கேட்டு சொல்லுங்க, விஜய் ஆட்கள்கிட்டையும் விஜய் 3000 கொடுக்க போறாரா கேட்டு சொல்லுங்க. ஸ்டாலின் 1000 நிக்க போறாரா? அவரு கூட எடப்பாடிக்கு ஒரு லாபம் 2000 கொடுக்கல வரும்னு நினைச்சாருன்னா 2000 அவரு அனௌன்ஸ் பண்ணலாம். அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும், வேற தலையெழுத்து, வேற வழி இல்லை. அப்புறத்துல இருந்து பார்க்கலாம். அதை நல்ல காய அப்ப எடப்பாடி அதை சொல்லுவாரு, நான் 2000 சொன்னனாலதான் 2000 தராருன்னு அவரும் கிளைம் பண்ணுவார். சரி, இப்ப அதுவே அதிமுக கூட்டணி மிக ஸ்ட்ராங் ஆயிட்டு வருது. பாமக அன்புமணி வந்துட்டாரு, டிடிவி வந்துட்டாரு, மீது எல்லாமே சேர்ந்து பார்த்து இது ரெண்டுத்திலையும் வச்சு பார்த்தா இன்னைக்கு அதிமுக கூட்டணி தான் மிக வலுவாக இருக்கிறது. உன்னங்கிட்ட பாஜக தனியாக தேர்தல் அறிக்கை விட போகுது. அப்படி இருக்க 2 தேர்தல் அறிக்கை மக்களிடம் போகுது. மத்தியில் மோடி இருக்கிற, அதனால் இங்க திட்டங்கள் எளிதாக செயல்படுத்த முடியும் ஒரு பாசிட்டிவ் உண்டாகிறது. அப்படின்னா மக்கள் அந்த பக்கம் தானே திரும்பாங்க, அதிமுக பக்கம் தானே திரும்பாங்க. நாம் தமிழர் தனிச்சு நிற்கிறத வர 26 இல்ல 31 இல்ல, எப்ப முன்னாலும் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி தான், உறுதியா அப்படிதான் இருக்கும். அப்ப எடப்பாடி ஏன் சீமான முதல்வர் வேட்பாளரை ஒத்துக் கூடாது? அவருக்குடைய அரசியல் எதிரி திமுகவை தோக்கடிக்கணும்னா, இப்போ நீங்க சீமான் வீட்டுக்கெல்லாம் போய் அரசியல்வாதிகள்லாம் உண்மையிலே யாருக்கு தரகரா போறாருன்னே தெரியல, போய் எடுத்து அந்த சீட்டு இந்த சீட்டெல்லாம் எடப்பாடிக்கு ஆட்கள் பலரும் போய் காலையிலும் மாலையிலும் போய் அத்தனை சீட்டு இத்தனை சீட்டு வந்துருங்கன்னு கூப்பிட்றீங்கன்னா, நான் சொல்றேன், உங்களுக்கு உண்மையிலே திமுகவை தோக்கடிக்கணும் எண்ணம் இருந்ததுன்னா ரவீந்திர துரைசாமி சொல்றத எடப்பாடி பழனிசாமி கேட்கட்டு, சீமான முதலமைச்சர் வேட்பாளராட்ட ஏத்துக்கிட்டு, நிதிஷ்குமார் பீகார்ல பிஜேபி ஏத்துக்கிட்ட மாதிரி அப்போ ஒரு வாய்ப்பு வரலாம். அப்பவும் ஒரு கடும் போட்டி தான் இருக்கும், உறுதியா தோக்கடிக்க முடியும் நான் சொல்ல மாட்டேன். இப்ப சீமான் என் சகோதரர்களுக்காக உடனே ஜெயித்துன்னு சொல்ல மாட்டேன். அப்பவும் ஸ்டாலினுக்கு தான் எட்ஜி இருக்கும். சார் இப்ப அதாவது விஜய் கரூர் இன்சிடென்ட்ல எஃப்ஐஆர் போடுறப்ப அதுல விஜய் பேரே சேர்க்கல. ஏன்னா அந்த பேரு பெருசாகி அவருக்கு ஃபேவரபா போகும்ட்டு பயந்து போனவர் சார் யார், ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு டெல்லியில சிபிஐ விசாரணையில குற்றப்பத்திரிகை அவருடைய பெயர் சேர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க சார். கசிஞ்சு இருக்கு சார், இது எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயத்துல குட்டி கண்ணையா சகோதரரும் என் கருத்தும் ஒண்ணு.
குட்டிக்கண்ணன் கருத்தும் என் கருத்தும் ஒண்ணு. ஸ்டாலின் போல்டா அதை செய்யல, ஸ்டாலின் செய்தது தப்பு, சட்டம் அதன் கடமையை செய்யல. அது விஜய்கிட்ட தப்பு இல்லாமலாம் 41 பேர் இறந்தாங்க. விஜய் அதுல முக்கிய குற்றவாளி, வெளிப்படையா தெரியுது விஜய் அதுல குற்றவாளின்னு. தனக்கு பெரிய கூட்டம் காட்டணும்னு ஒரு கூட்டம் மக்களோட உள்ள பாதிப்புகளை உணராம 10 பாயிண்ட்ல பேசாம 1 பாயிண்ட்ல பேசி கரூர்ல பேசும்போது ஊரெல்லாம் பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்த ஆட்களை கொண்டு வந்து உள்ள வச்சு, அதற்கு பிறகு அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம எந்த வசதியும் இல்லாம பாட்டில் தூக்கி போட்டு கண்முன்னே மக்கள் சாகும்போது ஒரு சேடிஸ்ட் மாதிரி அதுக்குள்ள இருந்து எல்லாமே மோடி கிட்ட இருக்கு. இது மோடி கிட்ட உங்க பாச்சா பலிக்காது. நீங்க மதமாற்ற கும்பல், நீங்க மிஷினரி கூட்டம், நீங்க ஃபாரின் ஃபண்டை வச்சுக்கிட்டு மோடிக்கு எதிராக சதி பண்ணக்கூடிய கூட்டம், ஜான் ஆரோக்கியசாமி, ஜோசப் விஜய் கூட்டம். இந்த கூட்டத்தை தமிழிசை தெரியாம பாராட்டலாம், இக்னரண்டா பாராட்டலாம், நயினார் நாகேந்திரன் இக்னரண்டா பாராட்டலாம், ஆரம்பத்தில் அண்ணாமலை கூட பாராட்டியிருக்கலாம். ஆனா மோடி 2029 பிரதமராக வரணும்னு சொல்லக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்களோட கழுகு பார்வையிலிருந்து இந்த மதவெறி கும்பல் தப்ப முடியாது. நிச்சயமா மோடி இவங்களுக்கு உரிய பாடத்தை படிச்சு கொடுப்பாரு. கட்சி அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே மோடி மீது வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டுகிட்டு ராகுல் 24 ராகுல் பிரைம் மினிஸ்டர் ஆயிரணும். தப்பி போனா எங்க உதவியோட கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மும்பை, தெலுங்கானா, தமிழ்நாடு, புதுச்சேரி நாங்க பிரச்சாரம் பண்ணி ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டரா கொண்டு வந்துடணும். மோடியை 29 தோக்கடிச்சுன்னு ஒரு சதி திட்டத்தோட இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸியோட பல இன்னைக்கு எல்லாம் போட்டிருக்கிறான். என்ன நிதி வாங்கியிருக்காங்க, எவ்வளவு பணத்தை வாங்கியிருக்காங்க. சோழியம் குடும்பி சும்மா ஆடாது. சும்மாவா ஒரு 150 கோடி ரூபாய் பணத்தை விட்டுக்கிட்டு சினிமா வேண்டான்னு போறான். அதுக்கு தாண்டி கொட்டுது ஃபாரின்ல இருந்து மோடிக்கு எதிராக பணம். அப்போ மோடி இதெல்லாம் ஏமாளி இழிச்ச வேற நினைச்சீங்களா? இப்படித்தான் எம் நடராஜன் நினைச்சாரு, சசிகலா அம்மையார் நினைச்சாங்க. என்ன நடந்தது? நாங்க தான் சொன்னோம், கவர்னர் வரமாட்டாரு, பதவியேற்புலாம் நடக்காது, ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லை, மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு. இன்னைக்கு வர அது நடந்துட்டு இருக்குன்னா மோடிக்காக நாங்க திங்க் பண்றோம், மோடிக்காக நாங்க செயல்படுறோம். மோடிக்கு எதிராக இந்த மிஷினரி சதியை நாங்க தான் பிஎம்ஓல முறியடிச்சு கொடுத்துருக்கிறோம். அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு இவ்வளவு நடக்குது. ஸ்டாலினை பொறுத்த அளவுல அவர் விஜய் கை வச்சா அது அனுதாபம். குட்டி கண்ணனே பழி வாங்குறாருன்னு 1000 வீடியோல பேசுவீங்க. அதெல்லாம் அனுதாபமாயி எடப்பாடிக்கு சாதகமாயிருன்னு சட்டப்படி நியாயமா சட்டம் தன் கடமையை ஸ்டாலின் செய்யல, மோடி சட்டம் தன் கடமையை செய்யறாரு. ஆனா இதுல பாஜக சரி, அமித்ஷாவும் சரி, விஜயை வச்சு ஒரு காய் நகர்த்துறாங்க. அதாவது பாஜக எதிர்ப்பான ஓட்டு தான் இந்த திமுக கூட்டணி ஜெயிச்சுட்டு வருது. இப்ப அதை மறைமாற்றி விஜய்க்கு திருப்புற மாதிரி இருக்கு. ஏன்னா அவரு இனி பாஜகவும் எதிர்க்க போறார், திமுகவும் எதிர்க்க போறார். அப்பன்னா ஏற்கனவே கரூர் இன்ஸ்டியூட்ல அவர் அனுதாபம் வரும்ட்டு பார்த்தாங்க. அதனால அவர் மேல கை வைக்கல ஸ்டாலின். இப்ப மோடி அவர் மேல கை வச்சிருக்காரு. ஜனநாயகம் படத்தில் சரி, இந்த கரூர் இன்ஸ்டியூட். அப்பனா இங்க அனுதாபம் விஜய் பக்கமா திரும்ப போகுது. ஏன்னா தமிழக மக்கள் எப்பயுமே அனுதாபத்துக்கு உரியவர்கள். ஐயோ பாவம்பா அப்படின்ட்டு போட்டுதான் 91 எலெக்ஷன்ல ஜெயலலிதா ஜெயிச்சாங்க, 84ல எம்ஜிஆர் ஜெயிச்சாங்க, ஆண்டிப்பட்டி படுத்தின. அப்படின்னா திமுக தோக்க போது உறுதி, அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. அதுதானே மோடியுடைய கணக்கு பழிக்க போது இல்ல. குருமூர்த்தி சாக்கடை ஜலம் முன்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை கொண்டுதான் அணைக்கணும்னாரு. இல்ல கணேசன் நடராஜனுக்கு ஆதரவா எல்லாம் பேசினாரு. ஹெச் ராஜா சிதம்பரத்தோட பெரிய அறிவாளி, அவர் தகுதியானவர், பாஜக அவரோட உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், கவர்னர் போன்ற பதவி அவர் கொடுக்கணும், மனசார வெளிப்படையாக அதை சொல்றேன். அவர் சசிகலாவுக்கு ஆதரவா நின்னாரு. இன்னும் யார் யாரெல்லாம் சசிகலாவுக்கு ஆதரவா நின்னாங்க? எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி சசிகலா தான் சொன்னாரு. எங்க பங்காளி பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கு அடுத்தபடியா செல்வாக்குள்ளவர் எங்க பங்காளி பொன் ராதாகிருஷ்ணன் தான். அவர் என்ன சொன்னாரு? எம்ஜிஆருக்கு பிறகு சசிகலா அம்மையார் தான் பெரிய மாசுனாரு. நாங்க என்ன சொன்னோம்? வேண்டாம், இது நாம அடிச்சாச்சு, எருமை இவங்களை வளர விட்டோம்னா என்னைக்குனாலும் மக்களவை தேர்தலில் வரும்போது அடிபட்ட புலி நம்ம மேல பாயும், அதனால நாம விடக்கூடாதுன்னு குருமூர்த்தி சொன்ன ஜாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும்போது அது கொண்டு அணைக்கணும்னு ஆன்டி ஸ்டாலினா சொன்னாரு குருமூர்த்தி. சாதாரண ஆள் இல்ல, மோடியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரமோட் பண்ணவர். அவர் ஆன்டி ஸ்டாலினா சொன்னாரு. நாங்க ப்ரோ மோடியா சொன்னோம். என்னைக்குனாலும் இது ஆபத்து, நாளைக்கு மக்களவை தேர்தல் வரும்போது இந்த ஆட்கள் ராகுல் காந்தி பின்னாடி நிற்பாங்க. 69ல இருந்தே இந்திரா காந்தி அன்னையும் ஆண்டி காமராஜ் அரசியலும் பண்ணவர் ஐயா நடராசன் யார் கூட நின்று, கலைஞர் கருணாநிதி கூட நின்று
71 இந்திரா காந்தி அண்ணன்னு அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னவர். அது மட்டும் இல்ல 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண ஒரு பெரிய தமிழன், பெரிய உயரத்தில் இருந்த தமிழன் காமராஜரை முள்ளிவாய்க்கால் முற்றத்துல ஒரு தமிழனுக்கு படத்தையே வைக்காதவர். அந்த அளவுக்கு இந்திரா காந்தி குடும்ப விசுவாசிகள், இந்திரா காந்திக்கு ஆதரவானவங்க. அவங்க என்னைக்குனாலும் அவங்க ராகுல் கூட தான் நிற்பாங்க. இது நமக்கு டேஞ்சர். இவங்களை சுத்தமா முடிச்சு கட்டிடணும் நம்ம சொன்னோம். அதுதான் மோடி கிட்ட எடுபட்டது. மோடி நன்மைக்கு சொன்ன ரவீந்திரன் துரைசாமி சொன்னதான் எடுபட்டே தவிர ஸ்டாலின் எதிர்ப்புன்னு ஐயா மதிப்புக்குரிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவங்க சொன்ன ஜாக்கடை ஜலம் எடுபடல. இப்பவும் நாம தமிழிசை கருத்தை மீறி, நயினார் கருத்தை மீறி, மற்ற பாஜகவினர் கருத்தை மீறி, ஊடகத்துல நம்ம இருக்கக்கூடிய நண்பர்கள், குட்டி கண்ணையா சகோதரர் தான், பெரும்பாலான பிராமண சகோதரர்கள் எனக்கு தான் ஆதரவா இருக்கிறாங்க. சாதாரண பிராமணர்கள் என் பக்கம் தான் இருக்கிறாங்க. வியாபார பிராமணர்கள் தான் மாறுபட்ட கருத்துல இருக்கிறாங்கிறத நாங்க ஆணித்தரமா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எத்தனையோ பிராமணர்களை பேரை சொல்லி என்னால சொல்ல முடியும். அவங்க என் கருத்தை மதிக்கிறாங்க. நான் இதை ஏன் சொல்றோம்னா, பிராமண சமுதாயம் இந்த நாட்டுக்காக, சுதந்திரத்துக்காக அளப்பரிய தியாகம் பண்ண ஒரு சமுதாயம், தேசபக்தி உள்ள சமுதாயம், தெய்வபக்தி உள்ள சமுதாயம். அந்த சமுதாயத்தை சேர்ந்த சிலரே ஏதோ திமுக மேல உள்ள வன்மத்துல ஆன்டி ஸ்டாலினா ஒரு கருத்து சொன்னா அது மோடிக்கு லாபம் இல்லைன்னா மோடி அதை எடுக்க மாட்டாரு. நாளைக்கு விஜய் ராகுல் காந்திக்கு ஆதரவா தான் போறாரு எப்படின்னாலும். அப்போ அவர் ராகுல் காந்திக்கு ஆதரவா போனா 29 மோடிக்கு பாதிக்கும். அப்போ மோடிக்கு நன்மை எதுன்னு நாங்க சிந்திக்கிறோம். மோடிக்கு நன்மைன்னு நாங்க சிந்திக்கிறோம். வெளிப்படையா சொல்றோம், நாங்க ஆன்டி ஸ்டாலின் கிடையாது. காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல ஸ்டாலின் இருக்கிறதுனால ஸ்டாலினை எதிர்க்கிறோம். நாங்க மோடிக்காக, மோடி நன்மைக்காக எங்க கருத்தை சொல்றோம். அதனால நம்ம ஆளு நமக்கு விசுவாசமா தான் ரவீந்திர துரைசாமி சொல்லுவான். பதவிக்காக எதுக்காக நிற்க மாட்டான். அவனுக்கு யாரையும் கஜோல் பண்ணவோ பிளாட்டர் பண்ணவோ அவசியம் இல்லை. ஆணித்தரமா நம்ம கருத்தை சொல்றான். இது மதமாற்ற கோஷ்டி, இது ஃபாரின் சதி இருக்குது. இது இத்தாலி கத்தோலிக்க சோனியாவுக்கு மகன் ராகுல் காந்தி பிரமிஷ் ஆகிறதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. ராகுல் காந்திக்கு பினாமி கட்சி. 2029 இவங்க சக்தியானா ராகுல் காந்தியை தூக்கி நிறுத்துவாங்க. கேரளாவில் ராகுல் காந்திக்கு எதிராக 3 நாள் பிரச்சாரம் பண்ணுவாரு. கர்நாடகாவில் 1 நாள் பண்ணுவாரு. மகாராஷ்டிரா, டெல்லியில பிரச்சாரம் பண்ணுவாரு. தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க ராகுல் அடிக்கு தான் போவாங்க. அது ஸ்டாலின் கூட காம்ப்ரமைஸ் பண்ணி போவாரா, எடப்பாடி கூட காம்ப்ரமைஸ் பண்ணி போவாரான்னு தெரியாது. ஆனா ராகுல் பிரதமர் அணியில இவர் விஜய் இருப்பாரு. தென்னிந்தியா ஃபுல்லா மோடிக்கு எதிராக களம் காணுவாரு. கிறிஸ்தவர்கள், தமிழர்கள், அப்பாவி இந்து தமிழர்கள் சினிமா பார்த்துட்டு சூப்பர் டான்சர்னு சிங்களம்னு சொல்றான், மலையாளியும் சொல்றான் விஜய. அப்படிப்பட்ட ஒரு டான்சர். அந்த சினிமா பாப்புலாரிட்டியை மதமாற்ற கோஷ்டிகள் கூட சேர்ந்து, அந்த லயோலா கன்வர்ஷன் குரூப் கூட சேர்ந்து மோடிக்கு எதிராக நிற்பாரு, ராகுலுக்கு ஆதரவா நிற்பாரு. அதை முளையிலே சுத்தமா கிள்ளி எறிஞ்சிடணும், சசிகலா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிற கருத்தை நாங்க மோடி கிட்ட வச்சிருக்கிறோம். நாங்க மோடி நன்மைக்காக சொல்றோம். எது நடக்குதுன்னு பார்ப்போம். நாங்க 2029 மையமா வச்சு எங்க வியூகத்தை வகுக்கிறோம். மோடி கிட்ட நாங்க முன்னிறுத்துறோம். அமித்ஷா கிட்ட சொல்றோம், நட்டா கிட்ட சொல்றோம். இப்ப நிதின் நபீன் சின்ஹா கிட்ட சொல்லுவோம். தென் PL சந்தோஷ் ரொம்ப முக்கியமானவர். கர்நாடகாவில் தோத்ததும் நாங்க தான் உடனே தேவகவுடா கூட உடனே கூட்டணி வைக்கணும்னு சொன்னோம். இன்னைக்கும் மோடிக்கு எங்களை பற்றி தெரியும். நம்ம லாயலிஸ்ட் தான். உடனே சொன்னாப்புல உடனே அண்ணாமலையும் PL சந்தோஷம் தான் தேவகவுடாட்ட பேசி உடனே அந்த அலையன்ஸை பண்ணாங்க. அந்த மாதிரி 24 மோடிக்கு வர்றதுக்கு நாங்க உழைச்சவங்க. ஜாட் எதிர்ப்பை டைல்யூட் பண்ணதுக்கு சரண் சிங்ஜியோட பேரன் ஜெயந்த் சௌத்ரி வேணும்னு சொன்னது நாங்க தான். நிதிஷ்குமாரை கண்டிப்பா வேணும், நிதிஷ்குமாரும் லாலுவும் சேர்ந்தா சிக்கலாயிரம் பீகாருங்கிற கருத்தை சொல்லி அதை முன்னெடுக்க செய்ததுல எங்க கருத்து இருக்கு. எதையும் எதிர்பார்க்காம மோடிக்காக செய்யறோம். மோடிக்கு தெரியும், அவருக்கு விசுவாசமா நின்று அவர் நன்மைக்காக அவர் ஏமாந்துடக்கூடாதுன்னு அலர்ட்டா நின்று களமாடக்கூடியவன் ரவீந்திரன் துரைசாமிங்கிறது மோடிக்கு தெரியும். ஏன்னா நாங்க வந்த பின்னணி அது, எங்க ஆர்ஜின் அது. இந்துக்களின் தந்தை தாளிங்க நாடாரோட ஒரு தளபதியா நின்று, ஒரு தொண்டரா நின்று நாங்க களமாடக்கூடியவங்க. மோடிக்கு 29 எந்த பாதிப்பும் இந்த மதமாற்ற விஜய் இந்த கூட்டத்தால, இந்த மிஷினரி கூட்டத்தால வந்துடக்கூடாது. அதனால முளையிலே கிள்ளி எறிஞ்சிடணுங்கிற கருத்தை நாங்க சொல்லி இருக்கிறோம். எது நடக்குங்கிறது பார்ப்போம். எங்க கருத்தை மோடி ஏத்துக்கிட்டாருங்கிறதா ரேகைகள் காட்டுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அப்பன்னா சிறுபான்மை ஓட்டுல கிறிஸ்டின் ஓட்டு விஜய் பக்கம் போயிடும். அப்பனா திமுகவுக்கு பெரும் இழப்பு ஏற்பட போகிறது. அதனால் தோற்பதற்கு அது உறுதியாக போதா? 14% உங்களுக்கே தெரியும். விஜய் யூனிஃபார்ம் சிம்பல் கிடையாது. 3 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாதான் யூனிஃபார்ம் சிம்பல் உண்டு. விஜய் கரூர் வழக்கில் அக்யூஸ்ட் ஆகி ஸ்பீடி ட்ரையல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் ஒரு அரசியல் சக்தியாக வர்றது மோடிக்கு நஷ்டம்.
சசிகலா அரசியல் சக்தியா வர்றது மோடிக்கு நஷ்டம், அதை அடிச்சு தகர்த்தாரு. இதுவும் மோடிக்கு நஷ்டங்கிற கருத்தை நாங்க தெளிவா சொல்லிட்டோம். என்ன நடக்க போறதுங்கிறத குட்டி கண்ணனும் நம்மளும் இல்ல சார். போக போக பார்ப்போம். ஏன்னா நாம சொல்றதுதான் கரெக்ட்னு எல்லாம் இது பண்ண முடியாது. காட் இஸ் கிரேட், காட்ஸ் கிரேஸ் இருந்தாதான் யாரும் ஜெயிக்க முடியும். நாம மோடி நன்மைக்காக, இந்த நாட்டின் நலனுக்காக சொல்றோம். ஸ்டாலின் மேல உள்ள வன்மத்துக்காக எங்க கருத்து அல்ல. ஏன்னா 99 திராவிட முன்னேற்ற கழகமும் வாஜ்பாய் பிரதமர்னு ஜெயலலிதா காலவாரி விட்ட டைம்ல கை கொடுத்தவர் கருணாநிதாங்கிறதே நாம மறந்துட்டு பேச மாட்டோம். எங்க கருத்து காங்கிரஸ் எதிரி. 29 ராகுல் காந்திக்கு ஒரு ஆளாட்டு வரக்கூடிய விஜய இப்பவே கொசு அடிக்கிற மாதிரி அடிக்கணும், நசுக்கி தள்ளிடணும், கசக்கி பிழிஞ்சிடணும், கிரஷ் பண்ணணும், சசிகலா ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணுங்கிறது நாங்க மோடி கிட்ட ஆணித்தரமா ஆர்கியூ பண்றோம். எது நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இறுதியா நான் கேட்கிறேன், அமித்ஷா கனவு கண்டது போல இங்கு கூட்டணி அமைஞ்சு போச்சு, அதிமுக கூட்டணி. அப்போனா அது வெற்றி கூட்டணி அமைவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பா பாஜக தன் பலத்திற்குரிய சீட்டை பெறணுங்கிறதுல ரவீந்திரன் துரைசாமி உறுதியா இருக்கிறான். அமித்ஷா ஏமாந்துடக்கூடாது. எடப்பாடி கிட்ட 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணுங்கிறத நான் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எடப்பாடியை டீல் பண்றது கஷ்டம், மிகப்பெரிய ராஜதந்திரி, கில்லாடி. அவரை டேக்கிள் பண்றதுக்குள்ள கெப்பாசிட்டி அண்ணாமலைக்கு மட்டும்தான் உண்டு. அமித்ஷா இதை அண்ணாமலை முன்னிறுத்தி பண்ணுவாரா, எப்படி பண்ண போறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அமித்ஷா ஏமாறாம பலத்துக்குரிய சீட்டை வாங்கணுங்கிறதா எங்களுக்கு முக்கியம். ஏன்னா இவர் நாளைக்கு மோடிய விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு கலத்தி விடுறதுக்கு தயங்க மாட்டார். ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். இந்திரா காந்தி அம்மையார் சஞ்சீவ் ரெட்டிக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க, கிரிக்கு ஆதரிச்சு போனாங்க. அப்போ நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். மோடிக்கு இது தெரியும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஆளு எந்த பதவியும் எதையும் எதிர்பார்க்காம நமக்காக நிற்கிறான். அன்னைக்கு பாரத் பதக்ஜி பதவி கொடுக்குறேன்னு சொல்லும்போது கூட அண்ணனுக்கு தம்பி ஒர்க் பண்றதுக்கு பதவி எல்லாம் மேட்டர்னு சொல்லி நிற்கக்கூடியவனு என்ன மோடிக்கு தெரியும். என் கருத்துக்கு மோடி கிட்ட பெரிய வெயிட்டேஜ் உண்டு. பொறுத்திருந்து பார்ப்போம். அதே வேளையில 29 மோடி எடப்பாடி கலத்தி விடாத அளவுக்கு அதிக சீட்டு நிற்கணுங்கிறது. ஆனா இந்த 2020 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை வாயை அடைக்கிறார், மூடினால் போதும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு. அவர் வாய் திறந்தால் 2026 தேசிய முன்னேற்ற கழகம் அது தோக்கும் போது வாய்ப்பு இருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணி. ஏன்னா இங்க 2024 பாராளுமன்ற தேர்தல் அவருடைய வாயால் தான் கூட்டணி போயிடுச்சு. மகாராஷ்டிர பாம்பே சர்வதேச நகரம் சொல்லி அதனால பெரிய பிரச்சனை சந்திருச்சு. அப்படி இருக்க அண்ணாமலை வாய் மூடிட்டு இருந்தா அதிமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குல்ல? அண்ணாமலை 18 விழுக்காடு இந்திய ஓட்டுக்கு ஹீரோ. 3.7 விழுக்காடு இருந்த பாஜகவை 11.4 விழுக்காடு கொண்டு வந்து பாஜகவை பெரிய அளவுக்கு ரெட்டலையத்தில் கொண்டு வந்தது அண்ணாமலை. அவர் லீடர் என்ற அந்தஸ்தில் இருக்கனால, பிரசிடென்ட்ங்கிற அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவரை கண்டு பொறாமையும் காய்ச்சலும் இருக்கத்தான் செய்யும். தமிழக பாஜகவில் தொண்டர்களும் வாக்காளர்களும் அண்ணாமலை தான் நிற்கிறாங்க. பிராமண சமுதாயமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன வார்த்தையை சொல்லி நிற்கக்கூடிய அண்ணாமலை கூட தான் நிற்கிறாங்க. அரசியல் வியாபாரிகள் கூட பிராமண சமுதாயமே இல்லைங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இப்ப விஜயை திமுக அரசும் பாஜக அரசும் மத்திய நடத்தும் விதம் பார்த்தா தமிழகத்தில் பாஜக எதிர்ப்பு ஓட்டு பெருமளவு விஜய் பக்கம் போக போகிறது. அதனால் திமுக தோற்பதற்கும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? நீங்க சந்தோஷப்பட்டுடுங்க. என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, அதே கேட்டுட்டு இருக்கீங்க. சந்தோஷப்படுங்க குட்டிக்கண்ணா.